எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல போர்ஷன் முடிச்சிருவோன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு மேல இழுக்காது. இன்னைக்கு முடிச்சிருவோம். மிச்சம் மீதி இருக்கிறது இந்த ஒன்று ஒன்று அங்கங்கே மிச்சம் வச்சுருக்கோம்ல, இந்த டூ பாயிண்ட்டு, அப்புறம் அந்த 10th சாப்டரில் 2 சம்மு, அதெல்லாம் அந்த சாட்டர்டே முடிச்சு, அப்புறம் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே பார்த்துடலாம். பார்த்தோம்னா சண்டே வந்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது லேட் ஆச்சுனாலும் சண்டேக்குள்ளே நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த சாப்டர்னு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இப்போ இல்லை, ரிவிஷன் வேணும்னா அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி, அந்த டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சேன். கொஸ்டின் பேப்பர் எத்தனை பேர் இது அன்னைக்கே கேட்டேன். அதுக்கப்புறம் அதான் நேற்று காலையில் கேட்டேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் வீட்டுக்கு போய் ஹாஃப் டே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே. யாராவது எழுதுனீங்களா? நான் ஒரு டெஸ்ட் எழுது, 3 அனுப்பிச்சதுல 1 எழுதல. அது முன்னாடியே 2 அனுப்பிச்சேன், அதை சொல்லலை. இப்ப தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னாடி பின்னாடின்னு 2 டெஸ்ட் வச்சேன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைனா 3 அனுப்பிச்சு விட்டுட்டேன். அந்த 3 டெஸ்ட்ல எத்தனை மிச்சம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். 3 2 3மே அனுப்பிச்சனானே தெரியாது உனக்கு. பரவாயில்ல, அனுப்பிச்சேன்னு தெரியல, விட்டுரு. எது எக்ஸாம் அங்க எழுதுற பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்துப்பாங்க. சரி, நீங்கெல்லாம் ஒரு சொல்லிட்டீங்களா? டவுட் எல்லாம் நான் சண்டே கிளாஸ்ல பார்த்துக்கலாம். எல்லாம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் இந்த சப்ஜெக்ட்னு கேட்கல, 4த்துலயும் கேட்குறேன். இந்த 8 படிக்கிறவங்க கிட்ட நான் பேசவே இல்லை. அவங்க வந்து லெஜெண்டு, அவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. 4ல எதெல்லாம் தெரியும், எதெல்லாம் தெரியாது. சரி, சிஎஃப்எம் லைனா பின்ன வை. ஓகே, ஜூரிஸ்ட்னு ஒரு வார்த்தை பேசினேன், இன்னும் ஃபுல்லா பார்த்துட்டேன்னு கேட்டுச்சு. நீ ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிற, எது வரைக்கும் முடிச்ச? சிவில்ல கொஞ்சம் இருக்கு, கம்பெனில நிறைய இருக்கு. சிஎஃப்எம் ஓகே, எல்லாமே பேச்சு. அது என்ன இந்த பேட்ச் சம்பந்தமே இல்லாம சிஎஃப்எம் படிச்சு வச்சிருக்கிறேங்கிறீங்க? நம்பிக்கை இருக்கு இல்ல, எனக்கு அவன் படிச்சதுலயே டவுட் இருக்குது. இதுல நீங்க வந்து அவனை வேற ஒரு காரணமா சொன்னீங்கன்னா, நானும் வந்து நல்லாதான் படிச்சுட்டு இருப்பான் அப்படிதான் நானும் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டவுட் எடுத்து வந்து கேட்டான். அந்த டவுட்டை நான் அவங்ககிட்ட அப்ப சொல்லலை. ஆனா அந்த டவுட் அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதனால நீங்க எல்லாம் அவனை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அவன் பாஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவன் இத்தனை பேருக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லி இருக்கிறான். ஆனா அவன் சொன்னதை மட்டும் நம்பிட்டு போனீங்கன்னா பத்தாது. நீங்களும் திரும்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரு டைம், அதுக்கப்புறம் அவன் ஒரு டைம் சொல்லியிருப்பான், 2 வாட்டி கேட்டிருப்பீங்க, ஒரு டைம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதை மட்டும் வச்சுட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா பத்தாது. இல்ல நீங்களே இப்ப அவன் சொல்லியே கொடுக்காம நீங்களா படிச்சாங்களா யாராச்சும் இருக்கீங்களா? இருடா, நான் உன்னை பத்தி நான் பேசலடா, வெயிட்.
ஷேர் கேபிட்டல் சொல்லி எதுக்காக அவன் சொல்லாம நீங்களா படிச்சீங்களான்னு கேட்டேன்னா, நீங்களா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்னதை மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களா தான் உட்காந்து தேடி தேடி படிக்கணும். இப்ப அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, தேடுற வேலையை வந்து உங்களுக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துருப்பான். நீ தேடி இருக்கவே மாட்ட, அவனே தேடி எல்லாமே. அப்ப தேடினவன் தான் இப்ப மார்க் வாங்க முடியும். அப்ப தேடி நீங்க கேட்டவங்க வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு மேல. நீங்க கேட்ட போன வாரம் நீ டவுட் கேட்ட, அது முந்தின வாரம் அவன் கேட்டான். நீங்க கேட்ட டவுட்லாம் வச்சு பார்த்ததுல உங்களுக்கு வந்து ஒரு 60% தான் வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்குது. அதே மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிருவீங்க. ஆனா சம்ம வந்து மாத்திட்டு, நான் நம்பர் மாத்துறத பத்தி பேசல, நம்மளோட கொஸ்டின் மொத்தமாவே என்கிட்ட புதுசா கொண்டு வந்து கேட்கிறான். எதையாவது கேட்டான்னா உங்களுக்கு போட தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. அதான் நானே அதான் சொல்லிட்டேன். நீ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீ இத்தனை வாட்டி திரும்ப திரும்ப அதை சொல்லி இருக்கிற. இப்போ ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருப்பாங்க அவங்ககிட்ட, அத்தனை டவுட்டுக்கும் அவன் தேடி இருப்பான், அத்தனை டவுட்டுக்கும் அவன் பதில் யோசிச்சிருப்பான். அதனால அவன் எக்ஸாம் யோசிச்சு போட்டுருவான். அவங்ககிட்ட கேட்டவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புக்ல இருக்க சம்முக்கு ஃபெமிலியர் ஆயிட்டீங்கிறதுக்காக படிச்சுட்டீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எக்ஸ்ட்ராவா நிறைய சம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுன்னா சிஏஎஃப்எம் ஏதோ படிச்சிருப்பீங்கன்னு. அதனால என்ன பண்றீங்கன்னா சண்டே ஃபுல் பேப்பர் டெஸ்ட் எழுதி சிஏஎஃப்எம் சேர்த்து எங்க இருந்து சம் எடுக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இது மட்டும்தான் நான் எடுக்க போறேன். இதை மட்டும் முதல்ல படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிறதுல பார்த்துக்கலாம். சரியா? கண்டிப்பா உங்களுக்கு இப்ப சிஎம்ஏவோட டாக்ஸ் பேப்பரோ இல்லை சிஏவோட டாக்ஸ் பேப்பரோ இது சிஏல போய் காஸ்டிங்க இதெல்லாம் அவங்க வந்து வெளியில இருந்தாலும் எங்க இருந்தோலாம் கேட்கறதே கிடையாது. சிஏ வந்து சிஎம்ஏ புக்ல இருந்து 4 கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பான், சிஎம்ஏ வந்து சிஏ புக்ல இருந்து 4 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், இப்படிதான் கேட்கறாங்க. பட் உங்களோட கார்பரேட் அக்கௌண்டிங் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பேப்பர் மட்டும் கொஸ்டின் இவனுங்களா இங்க இருந்து எழுதுறானுங்க புதுசா. அதனால நம்ம புக்ல இருக்கிறது முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், அதை படிச்சிருங்க. திரும்பவும் செம்ம மனப்பாடம் பண்ணி நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. செம்ம திரும்ப திரும்ப உட்காந்து போட்டுலாம் பார்க்க வேண்டாம். இப்ப நீங்க புக்கு தானே படிக்க போறீங்க, அந்த சம்ல புதுசா ஒன்னொன்னு ஆட் ஆயிருக்கும்ல, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கால்குலேட்டர் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு புக்ல போட்டிருக்கிற டோட்டல் கரெக்டானு போட்டு பார்க்காதீங்க. புக்ல இருக்கிற ஒரு அமௌண்ட்டும் எப்படி வந்திருக்குது அப்படிங்க. ஏன்னா நீங்க போட்டெல்லாம் பார்க்க போறது இல்லை, எனக்கு தெரியும். நீ புக் வச்சுட்டே தான் படிச்சுட்டு இருப்ப. ஒரு என்ட்ரியில ஒரு அமௌண்ட்டும் எப்படி வந்துருக்குது, அதுக்கு ஆர்டர் ஏதாவது இருக்கா, டேட் போட்டிருந்தா கண்டிப்பா ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், டேட் இல்லைன்னா ஆர்டர் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நிறைய இடத்துல நான் ரூல்ஸ் சொல்லியிருப்பேன், இந்தந்த ரிசா தான் யூஸ் பண்ணணும், அந்தந்த ரிசா தான் யூஸ் பண்ணணும்னு. அது எல்லாத்தையுமே நான் சொன்னதை விட்டுருங்க, அவன் சொன்னதை விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க படிச்சது எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து தியரி கொடுத்துருப்பான், அந்த தியரியில அந்த ஆர்டர் கொடுத்துருப்பான், அந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நான் கிளாஸ் எடுக்கும் போது மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்கன்னே சொல்லிட்டு இருந்தேன். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலைன்னா மனப்பாடம் பண்ணிருங்க, புரிஞ்சிருந்தாலும் மனப்பாடம் பண்ணிருங்க. புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சதை மட்டும் வச்சுட்டு போய் எக்ஸாம் எல்லாம் எடுக்க முடியாது. இந்த கடைசி இப்போ 1 மாசத்துல வந்து மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். புரிஞ்சுட்டா இப்ப மனப்பாடம் பண்றது ஈஸி, புரியாமையே வச்சிருந்தீங்கன்னா இப்ப மனப்பாடம் பண்றது கஷ்டம். மேல ஃபார்மேட் கொடுத்துருப்பான். நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு கொடுத்ததுல புக்ஸம் தான் போட்டோம், ஆனா மேல ஒரு இடத்துலயும் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தேன். அந்த ஃபார்மேட் எல்லாம் மறந்துடுங்க, எதுவுமே பார்க்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு மார்ஜினல் காஸ்டிங் தவிர வச்சது எல்லாமே மார்ஜினல் காஸ்டிங் வேற எங்க. அதுக்கப்புறம் எஃப்எம்ல மட்டும்தான் நம்ம வந்து புக்ல இருந்து கொஞ்சம் மெத்தடை மாத்தி போட்டுட்டு வந்தோம். அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் நான் ஐஆர்ஆருக்கெல்லாம் ஃபார்முலாவே போடாம தான் போட்டோம். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாத இடத்துல எல்லாம் விட்டுருக்கு. நான் கார்பரேட் அக்கௌண்டிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஃபார்மேட் எங்கெல்லாம் கொடுத்துருக்கானோ எல்லா ஃபார்மேட்டும் பை ஹார்ட் பண்ணிடும். அதுல சம் இருக்கு இல்லை அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா ஃபார்மேட்டும் பை ஹார்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சம்மு எதுக்காக நோட் பண்ணி வைக்க சொல்றேன்னா, போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸை இப்பவே நோட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள்
ஒரு மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸில் சிஏஎஃப்எம்ஏ ரிவைஸ் பண்ணிடலாம். நீ இதை ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா திரும்ப உட்காந்து ஒரு வருஷமா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், டைம் இருக்காது அன்னைக்கு. இப்போவே முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. சண்டே ஆஃப்டர்நூன் டெஸ்ட் எழுதி நான் இங்கே தான் இருப்பேன். இங்கேயே உட்காந்து எழுதுறவங்க எழுதிக்கலாம். நான் 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இல்லை நான் வீட்டுக்கு போய் எழுதுறதுனா எழுதிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். சரி, இனிமேல் எடுக்க போகிறதெல்லாம் பெருசாக ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை. அதில் டூபாண்ட் மட்டும் ஏதோ ஒரு டைம் கேட்டான்னு நினைக்கிறேன். ஃபண்டு ஃப்ளோ இது வரைக்கும் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை கேட்ட மாதிரி. அதே மாதிரி 10th சாப்டர் வந்து நான் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் போடணுங்கிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் மேக்ஸ்ன்னு ஒன்று சும்மா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருந்தா 10th சாப்டர்லாம் போட்டுடலாம். சரி, ஃபண்ட் ஃப்ளோ ஐடியாவாச்சும் புக்லேயும் பெருசாக சம்ஸ் எல்லாம் இல்லை, 2 சம் தான் இருக்குது. அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபண்ட் ஃப்ளோன்னா என்ன? கேஷ் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அது வந்து கேஷ் ஃப்ளோன்றவங்க. அப்போ ஃபண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அது வந்து ஃபண்ட் ஃப்ளோ. இப்படி ஒரு பதில் எனக்கு வேண்டாம். கரெக்டு. அப்போ அது இன்னொரு வேர்டில் சொன்ன கரெக்ட், நீ சொன்னதான் அதுக்கு ஆன்சரு. சரி, இப்படி வரலாம். வரப்போற காசு இல்லை கொடுக்க போற காசு, அதுதான் நீ சொன்ன. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வரப்போற காசு. அதுக்கு ஒரு அந்த ஷார்ட் டேர்ம், அதுதான் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் விட்டுருங்க. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வேண்டாம். ரெகுலர் பிஸ்னஸ்ல நம்ம யாருக்கும் லோன் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டோம். யார்கிட்டையும் லோனும் வாங்க போறதில்ல, யாருக்கும் லோன் கொடுக்கவும் போறது இல்லை. பேங்க் கூட தான் நம்ம டீல் பண்ண போறோம். ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல இந்த இது வந்து எங்க வரும்? கடன் கொடுத்து வாங்கணும். கிரெடிட்டார் டெட்டார், அதுக்கு காமன் டேர்ம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், அவ்வளோ. அப்போ ஃபண்ட் ஃப்ளோங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதை எங்க யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னு படிக்கிறது தான் ஃபண்ட் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் சோர்ஸ், இன்னொரு பக்கம் அப்ளிகேஷன். சோர்ஸ்னா காசு எங்கே நினச்சோ அது சோர்ஸு, எங்கெல்லாம் நீ செலவு பண்ணுறியோ அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன். அந்த சோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இல்லைன்னா ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன் ஒன்று வேணும் நமக்கு. அது இருந்தால் தான் சோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் டேலி ஆகும். அப்போது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம எப்படி போடுறது அப்படின்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா நமக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்துடும். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறீங்கல்ல, அதே தான் இது. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணுவீங்க? இங்கே அது இருக்கா? இல்லை. அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கொடுத்துருமா, நீ மொத்தமாக பிஎன்எல் அக்கௌண்ட்டை போட்டுருவேன். போட்டுட்டு இந்த பக்கம் இருந்தது என்ன இருந்திருக்கும்? கிராஸ் ப்ராஃபிட்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்போம், அது இல்லை. அதனால அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அதுக்காக அப்படியே வருமானு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா சேலரி பெய்டு இங்க இருக்கா? இல்லை. சேலரி பொதுவாக எங்கே தான் வரும்? பிஎன்எல்ல தான் வரும். ஆனால் நம்ம சேலரி பெய்டு இங்கே இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தாலே தெரியுதெல்லாம் ஆப்ரேஷன் ரிலேட்டடான ஐட்டம், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் இல்லாமல் போடுறது தான் வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். பிஎன்எல் தான் 90% ஆஃப் த ஐட்டம் வந்துடும். ஏதாவது 2-3 ஐட்டம் மட்டும் இஃப் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆப்ரேஷன் அதெல்லாம் வராது. அதெல்லாம் இல்லாமல் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ? கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து அப்போ இப்படி கூட வச்சுக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட்னு ஒரு அமௌண்ட் போட்டுட்டு அதில் சேலரியை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் வருதோ அதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்.
சரி, இது கிராஸ் ப்ராஃபிட் தான் அப்படின்னா நான் வெறும் கிராஸ் ப்ராஃபிட்னே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதுக்கு கிராஸ் ப்ராஃபிட்னு இல்லாம இன்னொரு பேர் வச்சிருக்கான். என்ன பேர் வச்சிருக்கா? ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்ப கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து இஃப் சம்திங் ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ஆப்ரேஷன் இஃப் இட் இஸ் தேர் இன் P&Lனா அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வர்றது தான் வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து எதை மைனஸ் பண்ணுவீங்க? salary example சொன்னேன். something related to operation. அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வர்றது தான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இதே இன்ட்ரெஸ்ட் பெய்டு, டிப்ரிசியேஷன், டிஸ்கவுண்ட் அண்ட் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அங்கே படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டின்னு ஒன்று படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இது ரெண்டுத்துல வர்றது தான் வந்து அந்த பக்கம் எக்ஸ்பென்ஸா காமிக்கும். புரிஞ்சுதா? அதே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில வர்றது எல்லாத்தையும் நீங்க இங்க மைனஸ் பண்ணுவீங்க. டெப்ரிசியேஷன் ஆப்ரேட்டிங்ல வராது, ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம். வரக்கூடாதுன்னு ரிவர்ஸ் பண்ணுவோம். சரி, இப்ப நான் ஏன் இந்த இடத்துல வேஜஸ்ன்னு சொல்லாம சேலரின்னு சொன்னேன்? வேஜஸ் ஆல்ரெடி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போதே மைனஸ் ஆகிதான் இருக்கும். உங்களோட சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் வேஜஸ் இதெல்லாம் போட்டா வர்றது என்னது? கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நான் P&L அக்கௌண்ட்ல if something is there relating to productionனா அதை மட்டும் எடுத்து மேல மைனஸ் பண்ணா அதுக்கு வர்றது பேரு என்னது? எனக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். சரி, இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கா? ஃபார்மேட் 2 ஃபார்மேட் இருக்குது, 1 பண்ணிட்டு உட்காந்துப்போம். என்னடா படப்பட அது கஷ்டமா தான் எக்ஸாமுக்கு போகாத, அடுத்த வாட்டி போய்க்கலாம் பொறுப்பு. சரி, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இது நீங்க ஆல்ரெடி போட்டீங்க, நான் அதை சொல்ல வேண்டாம், அதனால அதை விட்டுருங்க. உங்களுக்கு இதுல வந்து ஒண்ணு மட்டும்தான் தெரியாது. நீங்க டிஃபரன்ஸ் எடுத்து போட்டுருவீங்க. இது ப்ரீவியஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருக்க டிஃபரன்ஸ் எடுத்து போட்டுருவீங்க. அது டிக்ரீஸ் சைட்ல எழுதணுமா இன்க்ரீஸ் சைட்ல எழுதணுமான்னு தான் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? சம் போடும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம், டிக்ரீஸ்ல எழுதணுமா இன்க்ரீஸ்ல எழுதணுமான்னு. அண்ட் இந்த மாதிரி தான் நான் டப்பா போடணுமா, டப்பாவை நான் மாற்றி எல்லாம் போடக்கூடாதா? ஓ இஷ்டம், உனக்கு எந்த டப்பா ஈஸியாக இருக்குதோ அதை அப்படி போட்டுக்கோ. நீங்கள் காலேஜில் வேற மாதிரி படிச்சிருக்கலாம், இல்லை இங்கே வேற புக்கில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், நான் வேற மாதிரி கொடுத்துருப்பேன், உங்கள் புக்லேயே வேற மாதிரி கூட இருக்கலாம். உனக்கு எதுவே எப்படியோ ஒன்று, எதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் வேணும் எனக்கு, அது நீ எப்படி போட்டு கொடுத்தாலும் சரிதான். சரி, உங்களுக்கு சம் வராது, இங்கே இருக்கிற சம் ரொம்ப பேசிக்கான சம் தான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு எல்லாம் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. பெருசாலாம் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். உடனே ஆன்சர் சத்தமா கத்தியெல்லாம் சொல்ல வேண்டாம், நோட்ல எல்லாம் போட்டுட்டு நம்பர் எல்லாம் எழுதி ஆன்சர் கடைசியா சொன்னீங்க. இருடா, எல்லாருக்கும் ஆன்சர் வரட்டும். அடி இருடா, அது எல்லாரும் போட்டு சொல்லிட்டு வரணும். சரி,
உனக்கு எவ்வளவு ஆன்சர் வந்துச்சுன்னு? இப்ப 23 தான் வரணும்னே போடாதீங்கப்பா, உங்களுக்கு வர்ற ஆன்சர் நீங்க போடுங்க. நீ பாக்ஸே போட வேண்டாம். ரெண்டாவது டப்பாடம் போடுறேன். அந்த ஃபார்மேட் இருக்குதுல்ல, அதை ரெஃபர்ல எடுத்து போடு வந்துடுறாங்க. நல்லா படிச்சு பாரு, தெரியும் டிஃபரன்ஸ். நான் சொன்னது புரிஞ்சிருந்ததுன்னா 2 நிமிஷம் தான் ஆன்சர் வரும். gross यार आवना டேய் ஒரு நிமிஷம். அவன் கரெக்டா போட்டா நினைச்சு உட்காந்துருக்காங்கன்னே தப்பா தான் போட்டிருக்கான். நீ உனக்கு தெரிஞ்சதை போடுறா, எதுனே தெரியல. ஃபார்மேட்டே இல்லாம நான் போட்டு காமிக்கிறேன், அப்புறம் நீ மனசு விட்டுறக்கூடாது. இப்ப நம்ம ஒரே நிமிஷம்ப்பா, நான் ஃபார்மேட்ல எல்லாம் போடல. இப்ப நான் போடுற மாதிரி போடக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்லிட்டு நான் போடுறதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், மார்க் போட மாட்டாங்க. நான் ரிவர்ஸ்ல போட்டு காமிச்சிடுறேன். நான் என்ன சொன்னேன்னா கிராஸ் ப்ராஃபிட், அதுல இருந்து சம்திங் ரிலேட்டிங் டு ஆபரேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிருங்கன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆர் அது வரவே கூடாது, கரெக்டா? அடுத்தது லாஸ் அண்ட் சேல் ஆஃப் பில்டிங் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ வச்சு யோசிங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இங்க வந்து நிற்கும், அதை மட்டும் தனியா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், அது வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், இதையும் தனியா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பட் டிப்ரிசியேஷனா நான் கான்ஃபிடென்ட்டா ரிவர்ஸ் பண்ணாலும் நான் சொல்லிட்டேன் அது வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது, அது இன்வெஸ்டிங்குள்ள போகணும். அதனால அதான் இன்வெஸ்டிங்குள்ள எழுத வேண்டாம் நீங்க, சம்திங் ரிலேட்டட் டு அசெட், அதனால அதை அப்படி போட்டாச்சு. பட் குட்வில்லையோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ நான் அப்படி சொல்லலை, அது தனியாக இருக்கட்டும். அடுத்தது கெயின் அண்ட் சேல் ஆஃப் பிளான்ட் வந்து அசெட் ரிலேட்டட் இன்வெஸ்டிங் அங்கே போயிடுச்சு. சரி, அப்ப நான் அந்த இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிட்டு ரெண்டும், இது ரெண்டும் இந்த கேஷ் ஃப்ளோ வச்சு யோசிச்சோம்னா அங்க வராது. இது ரெண்டுத்தையும் மட்டும் தனியா வச்சுக்கலாம். இந்த ரெண்டுத்தை மட்டும் பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டே டு டே ப்ரொடக்ஷனுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் குட்வில் ரிட்டர்ன் ஆஃபுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால அது ரெண்டும் வராது. முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஃப்ளோ வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். அதுல வராதது ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் அப்படியே கேஷ் ஃப்ளோவை தான் நம்ம இங்க திரும்ப போடுறோம்னு நான் சொல்லலை. நான் தான் மேலேயே வந்து
சம்திங் ரிலேட்டட் டு ஆப்ரேஷன் அப்படின்னு தான் எழுதுனேன். நான் கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஐட்டம் எல்லாம் கொண்டு நீங்க எழுதுன்னு நான் சொல்லலை. ஸோ இது ரெண்டும் ஆப்ரேஷன் ரிலேட்டடா இல்லை, அதனால அதுல அப்போ எனக்கு வர வேண்டிய ஐட்டம் எதெல்லாம் கிராஸ் ப்ராஃபிட்ல இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். பட் இதை நீங்க சம்மா போடணும்னு என்ன பண்ணணும்? இப்போ எதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணாம வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் அந்த அக்கௌண்ட்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். நெட் ப்ராஃபிட் எடுக்கணும். நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் இருந்தாதான் அந்த பக்கம் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வரும். நெட் ப்ராஃபிட்டை கொடுத்தாதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் போடவே முடியும். ரெண்டுத்தையும் நம்ம வேலையை போட முடியாது. எந்த போட்டால் அட்வர்டைஸ்மெண்ட் மைனஸ். சம் போட்டிருக்க, நான் போட்டதை போடாதீங்க. நான் ஹைலைட் பண்ணாதது எல்லாத்தையும் ஒரு அக்கௌண்ட்ல எழுதி ஆன்சர் போட்டு சொல்லுங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே இருக்காது. உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வேற, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வேறங்கிறத சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான். இப்படி கேட்க மாட்டான் அவன், இப்படித்தான் கொஸ்டின் கேட்பான். பேலன்ஸ் ஷீட் கொடுத்துதான் கொஸ்டின் கேட்பான். கேஷ் ஃப்ளோவோட கொஸ்டின் எப்படி வந்துச்சு அதே மாதிரிதான் ஃபண்ட் ஃப்ளோக்கு கொஸ்டின் வரும்.
சரி, அடுத்த சம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன போட சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? என்ன லெட்ஜரு? பிளான்ட் அண்ட் மிஷின் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இல்ல. பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் போதும். அக்யூமுலேட்டட் இருந்தா நம்ம அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அதெல்லாம் போடலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் போட்டீங்கன்னா போதும். ஆமா,
போட்டிங்களா? புரிஞ்சுதா? சரி, லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் போட்டுருங்க. எதுவும் கேட்க வேண்டாம், தெரிஞ்ச மாதிரி போட்டுருங்க. லேண்ட் அண்ட் பில்டிங். அதை முடிச்சிட்டீங்கன்னா ஷேர் கேபிட்டலுக்கும் அக்கௌண்ட் போட்டுருங்க.
2 அக்கௌண்ட் போட்டீங்களா? 40,000 2 lakh வந்துச்சா? ஆமா. சரி, வரைக்கும் போட்டீங்களா? இங்க P&L அக்கௌண்ட்டுக்கு நீங்க போட்ட அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் சேர்த்தி P&Lக்கு போன ஐட்டம் ஏதாவது இருக்கா நல்லா பார்த்துட்டு எதெல்லாம் P&L போகும்னு சொல்லுங்க. எவ்வளவு அமௌண்ட் போகும்? 50,000. சரி, சரி, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன இது இவ்வளவு நேரம் போட்டது எல்லாமே சும்மா லெட்ஜர் மட்டும்தான். நம்ம இதுல இருந்து அடுத்தது என்ன போட போறோம்? இப்பதான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப் போட்டுட்டு தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட முடியும். ஒன்று சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்னொன்னு அட்ஜஸ்டட் பிஎன்எல். அது பிஎன்எல் சொல்லக்கூடாது, அது பேர் என்ன? அட்ஜஸ்டட் பிஎன்எல். நான் சம்ம ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணி விட்டுட்டேன். எதெல்லாம் ஹைலைட் பண்ணா சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ல வர்ற எல்லா ஐட்டத்தையும் ஹைலைட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கீழே போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டே படித்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணேன்? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா எதுக்கு நான் உங்களை அக்கௌண்ட் போட சொல்லலைன்னு மட்டும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎன்எல் ஜெனரல் ரிசர்வ்க்கு நான் அக்கௌண்ட் போடல, ஏன்னா அது அட்ஜஸ்டட் பிஎன்எல்ல வந்துடும். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நான் அக்கௌண்ட் போடல, ஏன்னா அதுக்கு நீங்க என்ன போட்டுருவீங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் போட்டுரும். ஸோ அப்போ இதை தவிர்த்து வச்சு எல்லாத்துக்கும் லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுருது. பேலன்ஸ்ல சேஞ்சே இல்லைன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் இங்க இருக்கிற எல்லா பேலன்ஸ்லயும் சேஞ்ச் இருக்குது. எய்தர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ பெட்டர் நீங்க வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்? உங்களுக்கு ஃபார்மேட்ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கிராஸ் ப்ராஃபிட் எல்லாம் இல்லை, பட் ஓப்பனிங்னு ஒன்று இருந்தது, ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா ஃபார்மேட் பார்க்கும்போது? ஓகேவா? ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் எழுதிட்டேன். இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள பாருங்க, அதாவது பேலன்ஸ் ஷீட் இல்லைன்னா கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட், எங்கேயாச்சும் சார்ஜ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி ஏதாவது வேர்ட் இருக்கா? P&L, எக்ஸ்பென்ஸ், இன்கம் அந்த மாதிரி ஏதாவது வேர்ட் இருக்கா? ஆமா, அது இருக்கு. அதை விட்டு அதை ஓப்பனிங் க்ளோசிங்ல போட்டுருவோம்ல, அதை தவிர்த்து வேற ஏதாவது P&L எதுவும் இல்லை. சரி, இப்போ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 2,30,000 எழுதிக்கிறேன். எதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்குன்னு தெரியுதா? சரி, அப்ப இதை தவிர்த்து நாம கிட்ட கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல P&Lக்கு போற மாதிரி ஐட்டம் எதுவும் இல்லை. இருந்திருந்தாதான் நான் வந்து ரிலேட்டிங் டு ஆப்ரேஷனா இல்லையா இந்த கேள்வி எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு சும்மா பார்த்தா எதுவுமே P&L போற மாதிரி தெரியல. இப்ப நம்ம போட்டு வச்சிருக்கிற எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிடலாம். நான் ஏன் எல்லாத்துக்கும் லெட்ஜர் போட சொல்றேன் அப்படின்னா, எல்லா டைமும் அது கேஷா தான் வந்திருக்குமா இல்ல வந்து இதுவா வந்திருக்குமா, P&Lக்கோ ரிசர்வ்க்கோ போற மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்குமா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் எல்லாத்துக்கும் லெட்ஜர் போட்டுருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் இது ரெண்டுமே வந்து பேங்க் அக்கௌண்ட் தான், P&Lக்கு எதுவும் இல்லை. நமக்கு P&Lக்கு வந்ததுன்னு பார்த்தா இது ஒன்றும் இது ஒன்று மட்டும்தான்.
எவ்வளோ வரும்? கரெக்டான சைன்ல தானே எழுதியிருக்கு, இல்லை தப்பா எதுவும் எழுதிட்டுனா? ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் புரிஞ்சுதா? சரி, இது வரைக்கும் எழுதிருங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட்டுருங்க. போன வருஷம் 70,000 இருந்தது, இந்த வருஷம் 10,000 குறைஞ்சிருச்சு. ஸோ டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங்.
அவங்களுக்கு டெஸ்ட்னு சொன்னதுக்கு 6 பேரா 7 பேரா? அவங்க 7 பேரா? ரெண்டே பேர் உட்காந்துருக்காங்க. மொத்தமா முருகர் மேல பழகி போட்டு ஓடிட்டாங்க. சஷ்டி விரதம் நான் போறேன். சரி, இப்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா என்னப்பா? இது அசட்டா லைபிலிட்டியா? ஒர்க்கிங் கேபிட்டல் மைனஸ்ல வந்து அசட் மைனஸ்ல போகுது, ஞாபகம் வச்சுக்கோடா நீ. சரியா? அதனால வந்து இது வந்து அசட் தான். அசட் மைனஸ் லைபிலிட்டின்னு போட்டதுனால இது வந்து அசட் தான். அப்ப அசட் டிக்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா சோர்ஸா இல்ல அப்ளிகேஷனா? அசட் டிக்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா சோர்ஸா அப்ளிகேஷனா? சோர்ஸ், அப்ளிகேஷன். யாரெல்லாம் சோர்ஸ்? ஒன்று நீங்கள்லாம் யாராச்சும்? எல்லாரும் அப்ளிகேஷனா? சரி, சின்ன பையனா இருந்தாலும் அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஆடப்பா, ஏய் அசட் டிக்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்ற, அப்ப அசட் வித்திருக்கோன்னு அர்த்தம். வித்துன்னா காசு உள்ளதான் வந்திருக்கும், அப்ப சோர்ஸ் தானே. அப்படின்னா இன்க்ரீஸ் எல்லாம் இருக்கும். அதே கேஷ் ஃப்ளோல என்ன யோசிச்சோமோ அதே தான் இங்கேயும். புரிஞ்சுதா? அசட் டிக்ரீஸ் ஆயிருந்தா அசட் வித்து இருக்கும், வித்தா காசு உள்ள வந்திருக்கும். ஸோ தட் இஸ் a சோர்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன் 1,27,000. இது ஒரு சோர்ஸ். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு சோர்ஸ். இதை தவிர்த்து மேல எங்கெல்லாம் காசு வந்திருக்கு, எங்கெல்லாம் காசு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. ஷேர் கேபிட்டல்ல காசு வந்திருக்கு 2 லட்ச ரூபா சோர்ஸ். பில்டிங்ல 40,000 அசட் வாங்கி இருக்கோம், ஸோ அப்ளிகேஷன். அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரியில 3,55,000. இங்க பார்த்தா 3 lakh மாதிரி தெரியுது, பட் இங்க 3,55,000 அசட் வாங்கி இருக்கோம், ஸோ தட் இஸ் ஆல்சோ அ அப்ளிகேஷன். பட் இங்க வந்து பேங்க்ல காசு வந்திருக்குது, அதனால தட் இஸ் சோர்ஸ். 8,000 இஸ் சோர்ஸ், 3,55,000 இஸ் அப்ளிகேஷன். அடுத்தது இது வந்து அப்ளிகேஷன், இது வந்து சோர்ஸ். நீங்க இங்க போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்கிறதுக்காக நான் உங்களை எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் போட சொல்லிட்டேன். டெபிட் சைட்ல பேங்க் வர எல்லா இடமுமே அது என்னது? அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து சோர்ஸ். அவனுக்கு பதில் டக்குன்னு வரல, அதுக்கு நான் அந்த கொஸ்டின் 2 வாட்டி. சரியா? புரிஞ்சில்ல? அப்ப அந்த சோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் போட்டுருவீங்களா? போட்டுருங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஈஸியா இல்ல. உங்களுக்கு சோர்ஸ்னா என்ன, அப்ளிகேஷனா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, லெட்ஜர்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க இப்ப போட்டுட்டீங்க. இதே தான் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ கஷ்டம் கிடையாது, ஃபண்ட் ஃப்ளோ மாதிரி தான். பட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, அதனால உங்களுக்கு கஷ்டம். லெட்ஜர் ஈஸியா போட்டுட்டீங்க, அதுல காசு வருதா போகுதான்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஈஸி. இதுல என்ன ஒரு லாபம்னா நீ ஆக்டிவிட்டி வைஸ் பிரிக்கிறது இல்லை, அங்க வந்து ஆக்டிவிட்டி வைஸ் பிரிக்கிறோம். காலையில்
காலையில் 6 மணிக்கே போயிட்டு இருந்தாங்க. இதுக்காக முடிச்சிடலாம், இல்லைன்னா தள்ளிட்டே போகும் அப்படிங்கிறது. அவர் விட்டோம்னா ஒரு வாரம் தள்ளி தள்ளி போகுது. சனிக்கிழமை 4 மணிக்கு தான். நான் தான், எனக்கு அன்னைக்கும் ஆஃபீஸ், போன வாரம் சனிக்கிழமையும் ஆஃபீஸு, அதனால தான் சனிக்கிழமை கிளாஸ் இல்லை. இந்த வாரமும் இருக்கு. இந்த வாரம் வந்து நடுவில் 11லேருந்து 4 மட்டும் போனோம். காலையில் 8 மணி கிளாஸ் இருக்கு. அது அப்படி பார்த்தா நேத்தெல்லாம் கூட தான் உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல நேற்று உட்காந்து ஆடிட்டர் ஆஃபீஸ் போனேன்ல 2 வருஷம் போயிட்டு, அங்கே போய் ஐடி ஃபைலிங்லாம் நான் ரொம்ப கற்றுக்கல. அதெல்லாம் இப்போதான் நெட்டில் தான் பார்த்து இன்கம் டேக்ஸ் தெரியுமில்ல, அப்புறம் அதை வச்சு ஏதோ நெட்டில் பார்த்து பண்ணிட்டு தான். ஜிஎஸ்டிக்கெல்லாம் நான் ஆடிட்டர் ஆஃபீஸில் தான் கற்றுக்கிட்டேன். ஐடி ஃபைலிங் பண்ணுற அளவுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே நான் வெளியில் வந்துட்டேன். நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன்னா என் ஃபைலுன்னு தனியாக கொடுக்கும்போது நான் அங்கே இல்லை, நான் வெளியில் வந்து கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் போகல. காலேஜ் முடிச்சுட்டு அப்போ எப்படி வேலைக்கு போயிட்டு காலையில் பிஎஸ்சி காலேஜில் வேலைக்கு போயிட்டேன். அப்போ போகும்போது அது வந்து 11 மணி வரைக்கும் நான் ஃபுல் டைமாக போகல, பார்ட் டைம் பிஎஸ்சி போயிட்டு இப்போ வந்து இப்போ வந்து 12 மணிலேருந்து நைட் ஒரே இடத்துல ஃபுல்லாக இருந்தால் நல்ல வேலையாக ஒரே இடத்துக்கு போனதான் இருக்கு. ஆனால் என்னன்னா அப்படி போகும்போது ப்ளஸ் ஃபுல்லாக இருக்கு, ஒரே பக்கம் போக நல்ல இப்படி போனால் சும்மா போக வர மாதிரி பெருசாக தெரியும், ஜாலியாக இருந்துக்கலாம். எனக்கு லட்சுமி ஸ்தானம் அந்த கட்டு நேராக போனால் கடைசியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி இந்த டேர்னிங் கூட ஜிகே ரோடு வந்து நேராக மணி ஸ்கூல் ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் சிக்னல், அந்த சிக்னல்ல ரைட்ல போனா கடைசி அந்த ரோட்ல கடைசியில இருக்கலாம். சப்பாத்தி கடை மதுரை பன் ரோட்டால கடைசி இல்ல, அது சும்மா குட்டி ஜங்ஷன். அந்த ரோடு உள்ள கடைசியில போனா மதுரை பன் ரோட்டை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர். ஆமா, அது நான் எங்கேயும் டிராவல்ல பண்ணேன். இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் கூட வீடு, இந்த பக்கம் 1 மொத்தமாவே 3-4 கிலோமீட்டர் தான். முதல்ல மாதிரி அகாடமி சாய்பாபா காலேஜ் இருந்ததுன்னா நான் மனசே விட்டுருப்பேன். கொஞ்ச நாள் எப்படி போயிட்டு இருந்தேன்னா கோயம்புத்தூருக்கு தான் தெரியுது, மலுச்சம் இருக்குது ஒரு கிளாஸ் காலையில், இன்னொரு கிளாஸ் கோர்ஸ் கிளாஸ் எடுக்க முடியாது. மலுச்சம் பட்டியில் காலையில் 6:30 to 1 வந்து அங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் ஹோப்ஸ் வச்சோம்னா அங்கே வந்து 2:30 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஹோப்ஸ். இங்கே செல்லுப்பியில் வந்து அப்போ சாய்பாபா கார்டியில் இருப்பாங்க, அங்கே வந்து சாய்பாபா கார்டு அங்கே போனால் அது வந்து 6லேருந்து நைட் 8:30 வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு திரும்ப போகணும், அது இந்த பக்கம். இன்னைக்கே வண்டியில் 2 வீலர் தான். முதல்ல அளவுக்கு மோசம் இல்லை, ஓட்ட வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கேயுமே போக முடியறது இல்லை காரை வச்சுட்டு.
சரி, முடிச்சிட்டீங்களா? புரிஞ்சுதா? சரி, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கேன். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அந்த பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே எழுதிக்கோங்க. கூட இன்னும் 2 காலம் மட்டும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று சேஞ்ச், இன்னொன்று பெர்சன்டேஜ் சேஞ்சுன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்கு? சரி, 50,000 divided by 3 lakh into 100. அதுக்கப்புறம் 10 அதுக்கப்புறம் ஏன் டோட்டல் அப்புறம் போட்டுக்கலாம், பர்சன்டேஜ் சொல்றா. 20%.
சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? அது போடக்கூடாது, அதனால போட்டு அழிச்சிட்டேன். இங்கேயும் போடக்கூடாது. சும்மா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். பர்சன்டேஜ் வந்து எதுல பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து, பேஸ் இயர்ல இருந்து தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எங்கேயாச்சும் செகண்ட் இயர்ல இருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடாதீங்க. இது வந்து என்னது? கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ 2020 2021 ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும்னா தனித்தனியாக போடுவீங்க. தனித்தனியாக தான் போடணும். ஃபர்ஸ்ட் 2020க்கு காமன் சைஸ் போடணும், அப்புறம் 21க்கு அடுத்த காமன் சைஸ். அதை எப்படி போடுறது? அதுதான் போட்டு பர்சன்டேஜ் சொல்லுங்கடா. டேய் இதை முடிடா, அதுக்கப்புறம் அது போடலாம். இங்கயா அது ஏதாவது ஒன்று நான் வேண்டான்னு சொன்ன கீழே 37.5. சரி, எதுல பர்சன்டேஜ் போட்டோன்னு தெரிஞ்சுதா? டோட்டல்ல பர்சன்டேஜ் போட்டுக்கணும். கடைசியா டோட்டல் வந்து 100 வரணும், இங்கேயும் 100 வரணும். இதுக்கும் வந்து டோட்டல்ல தான் பர்சன்டேஜ் போடணும். 5 lakh டிவைடட் பை 8 lakh, 3 lakh டிவைடட் பை 8 lakh. மேலையும் 3 lakh பை 8 lakh, 5 lakh பை 8 lakh தான் போடணும். போட்டுட்டு இன்டூ 100 போட்டா பர்சன்டேஜ் வரும். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு புரிஞ்சா? புரிஞ்சு. டோட்டல் எப்பவுமே 100 தான் வரணும். ஏன்னா நீ 8 lakh தான் பேஸா வச்சு சம் போட்டுக்கிட்டு இருக்க. இதே P&L அக்கௌண்ட்னா எதற்கு பர்சன்டேஜ் போட்டுட்டு வருவீங்க? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன். நம்மளோட ட்ரேடிங் P&L வந்து நம்ம வந்து காமன் சைஸே போட மாட்டோம். நம்ம போட போற காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து புது ஃபார்மேட்ல வர்ற P&L-க்கு தான் போடுவோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். புது ஃபார்மேட்ல அவனே P&L கொடுத்துருவான். நீங்க காமன் சைஸ் பர்சன்டேஜ் மட்டும் போட்டா போதும். சேல்ஸ் தான் 100-ஆ வச்சுக்கணும். அதுலதான் நீங்க பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 100. அதுக்கு அடுத்த லைன்ல ஒண்ணு இருக்கும், அதர் இன்கம். அதையும் ஆட் பண்ணி ஒரு டோட்டல் வரும், டோட்டல் இன்கம். நான் என்ன சொல்லிட்டு வரேன்னு ஃபார்மேட் மனப்பாடமா தெரிஞ்சா ஓகே. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன், அதர் இன்கம், இது டோட்டல் போட்டா டோட்டல் இன்கம். இதுதான் 100. இத 100ன்னு வச்சுக்க கூடாது, இதை வச்சு போட்டுறாதீங்க. ஓகேவா? இப்ப இது 1000 rupees இருக்கு, இது 200 இருந்தது அப்படின்னா இது 100, இது 20% தான் போடணும். டோட்டல் 120 எல்லாம் போட வேண்டாம், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வர்ற எல்லா எக்ஸ்பென்ஸையும் நீங்க இந்த 1000ல தான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு வரணும். வேற எதுலையும் நீங்க பர்சன்டேஜ் கால்குலேட். புரிஞ்சா? சரி, 18th சாப்டர்ல வந்து தியரி இருக்கு. அந்த தியரி நீங்க படிக்காதீங்க. நான் முடிஞ்சா அதுக்கு ஏதாவது சின்னதா நோட்ஸ் கொடுக்க முடிஞ்சா நான் எடுத்துட்டு வரேன். நீங்க அந்த தியரி படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தியரி கேட்கறது இல்லை, அவன் அதுலயும் போட்டு சம்ம மாதிரி ஏதாவது கேட்டு வச்சிடறான். போன வாட்டி வரைக்கும் கேட்டதே கிடையாது அதுல தியரி. போன வாட்டி ஒண்ணு கேட்டான், அது பதில் உங்க புக்லயே கிடையாது. போன வாட்டி அந்த தியரியில இருந்து எதையோ ஒரு சம்ம கேட்டு வச்சுட்டான். அதனால அவங்க அதுல தியரி கேட்கறது இல்லை. நம்ம பேருக்கு அதோட தியரிக்கு தான் நோட்ஸ் முடிஞ்சா நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுறேன். அதை மட்டும் வேணா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 18th சாப்டர் அவ்வளவுதான். நீங்க பிரேக் போயிட்டு வாங்க, 10th சாப்டர் எடுங்க.